குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஃபஸ்ட் விஷயம், கொஞ்சம் பேருக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட். கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, யார் அந்த 1000 மெம்பர்ஸ் அப்படின்னா ரீஃபண்டபிள் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணவங்க. ஓகே, அவ்வளோதான். உங்கள் ஐடி சஸ்பெண்டில் இருக்குன்னா நீங்கள் ரீஃபண்டபிள் வேணும்னு சொல்லிட்டு sbotvm@gmail.comக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஸோ அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். ப்ளஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேமெண்ட் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஏப்ரல் 10க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் போகணும் இல்லையா, அதுக்குண்டான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே அந்த வேலையெல்லாம் முடித்து உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் எனேபிள் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். யார் யார் என்னென்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ, ₹1 வச்சுருந்தாலும் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 0 பண்ணணும். எல்லாமே அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே போய் சேரணும். ஸோ நிறைய கமிட்மெண்ட் நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் எண்டு வரைக்கும் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீக் எண்டுக்கு அப்புறம், அதாவது ஃப்ரைடே, கம்மிங் வீக் ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே, நெக்ஸ்ட் சாட்டர்டே என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே 0 மாறிடும். ஐயோ போயிடுச்சு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே பண்ணுவோம். 1 வீக் டைம் கொடுக்குறோம். ஜஸ்ட் வாலெட்லேருந்து அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டை 0 பண்ணிவிட்டு 0 பண்ணது தான் அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ அது 0ல் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அதுவும் அவங்க மொத்தமாக ஒரே நாளில் எல்லாருக்கும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ரைட்?